யூஎஸ்ல டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து அப்படியே டீட்டெயில்டாக சொல்கிறேன். நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி டிரைவிங் லேர்னர்ஸ் பர்மிட் வாங்கிடணும். லேர்னர்ஸ் பர்மிட்டுக்கு போன வீடியோ போட்டிருப்போம்ல, அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஒன்ஸ் லேர்னர் பர்மிட் வாங்கிட்டீங்கன்னா இந்தியாவில் உங்களுக்கு கார் லைசன்ஸ் இல்லைனா 3 months வந்து ஒரு கேப் விட்டு தான் நீங்கள் வந்து லைசன்ஸ் எடுக்க முடியும். இப்போ லேர்னர்ஸ் பர்மிட் வாங்கினதுலேருந்து 3 monthsக்கு அப்புறம் தான் நீங்கள் லைசன்ஸே எடுக்க முடியும். இன்கேஸ் உங்களுக்கு இந்தியாவில் கார் லைசன்ஸ் இருக்குன்னா நீங்கள் அதை வச்சுட்டு உடனே கூட டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மாதிரி டிரைவிங் வந்து இந்தியாவில் மாதிரி தனியாக ஒரு இடத்துல வச்சு அங்கெல்லாம் உங்களுக்கு டெஸ்ட் மாரி பண்ண மாட்டாங்க. டிரைவிங் வந்து உங்களுக்கு ரோட்ல கூட்டு போயிடுவாங்க. பக்கத்தில் எங்கேயாச்சும் ஒரு பார்க்கிங் லாட்டு ரோட்ல வந்து கூட்டு போயிட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே வந்து நிறுத்த சொல்றது, இல்லை கேட்டன் போடுறது, எங்கேயாச்சும் ஸ்டாப் சைன் இருக்க மாதிரி எல்லாமே கவர் ஆகிற மாதிரி ப்ராக்டிக்கலாக ரோட்ல தான் கூட்டு போவாங்க. அதனால நீங்கள் அப்பாயின்மெண்ட்லாம் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ஓட்டுற நல்லா கற்றுக்கணும். ஆனால் அப்பாயின்மெண்ட் டேட் வந்து எவ்வளோ நாளில் கிடைக்குதுன்னு பாருங்க. சில ஸ்டேட்லாம் வந்து 3 மாதம் 5 மாதம் அப்படி கூட கேப் கிடைச்சி தான் கிடைக்கும். அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்டே எப்படி வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அந்த கேப்பில் வந்து நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். சில ஸ்டேட்லாம் வந்து டிரைவிங் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வந்து மேண்டேட்ரி. அது வாங்கினா தான் டிரைவிங் ரோட் டெஸ்ட்டுக்கே வந்து உங்களால் அப்பாயின்மெண்ட் புக் பண்ண முடியுங்கிற மாதிரி. அந்த ஸ்டேட்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை அட்டன் பண்ணி தான் ஆகணும். அது 8 hour கோர்ஸ் வந்து சம்டைம்ஸ் வீடியோ மாரி போட்டுருவாங்க. சில டயத்துல வந்து 8 hours வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ரோட் ரூல்ஸ் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதை அட்டன் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அது நீங்கள் எந்த டிரைவிங் ஸ்கூல் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சில டிரைவிங் ஸ்கூலில் அந்த 8 hours கோர்ஸ் இத்தனை ஹவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி காம்போ மாரி கூட சார்ஜ் பண்ணுவாங்க. பேசிக்காக அந்த 3 months கேப்பு, அதுக்கப்புறம் உங்களுக்கு எஜுகேஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் டிரைவிங் ஸ்கூல்லேருந்து வாங்குவீங்க. ஸோ இது 2 தான் மெயின். அதுக்கப்புறம் நீங்கள் டிரைவிங் கற்றுக்கிறது. ஸோ டிரைவிங் கற்றுக்கிறது உங்களுக்கு இந்தியாவிலே ஆல்ரெடி தெரியும்னா நீங்கள் ரெண்டல் கார் மாதிரி உங்கள் இந்தியன் லைசன்ஸ் வச்சு எடுத்துட்டு நீங்களே கூட கற்றுக்கலாம். பட் சேஃபாக ஏதாச்சும் பார்க்கிங் லாட்டில் போய் கற்றுக்கோங்க. மெயின் ரோட்டில் ஃபஸ்ட்டே எடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கிங் லாட்டில் அதுமாரி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெயின் ரோட்டில் எடுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு கார் ஓட்ட தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் கற்றுக்க போகிறீங்கன்னா அதுக்கு வந்து எய்தர் நீங்கள் டிரைவிங் ஸ்கூல் வழியாக பண்ணலாம், இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஸ்பௌஸ் யாராச்சும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறனாலும் கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு மினிமம் 4 years வந்து லைசன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நான் என்ன ப்ரிஃபரன்ஸ் சொல்லுவேன்னா, நீங்கள் டிரைவிங் ஸ்கூல் வழியாக நீங்கள் எங்கே டிஎம்வியில் வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட போகிறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கிட்டே போயிட்டு கற்றுக்கிறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் ஒரு டிஎம்வி போடுறீங்கன்னா அந்த இடத்துக்கிட்டே நீங்கள் கற்றுட்டிங்கன்னா அங்கே இருக்க ரோடு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எல்லா சிக்னல்ஸ் எவ்வளோ ஸ்பீடில் போகணும் எல்லாமே நீங்கள் கற்றுப்பீங்க. அதனால நீங்கள் என்ன கற்றுக்கணும்னாலும் எந்த டிஎம்வின்னு ஃபஸ்ட்டே யோசிச்சுக்கோங்க. உங்கள் ஸ்டேட்டில் எத்தனை டிஎம்வி இருக்குன்னா நான் இந்த இடத்துல தான் போய் வந்து லைசன்ஸ் எடுக்க போகிறேன்னு டிசைட் பண்ணிட்டு அதுக்கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் நல்லா கற்றுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் லைட்டாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போகிறீங்கன்னா உங்கள் ஸ்பௌஸ் கூடயோ உங்கள் ஃப்ரெண்டு கூடயோ ஏதாச்சும் பார்க்கிங் லாட்டில் வந்து லைட்டாக வண்டி எடுத்து லைட்டாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் டிரைவிங் ஸ்கூல்ல எனக்கு இந்த இடத்துல சொல்லிக் கொடுக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா டிரைவிங் ஸ்கூல்ல அந்த இடத்துக்கே போய் சொல்லி கொடுத்துருவாங்க. டிரைவிங் ஸ்கூல் வழியாக போகிறப்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். 1 hourக்கு $60 $75 அந்த மாதிரி தான் இருக்கும். பட் வந்து நீங்கள் கற்றுக்கிறதான மெயின். ஏன்னா கார் டிரைவிங் வந்து இம்பார்ட்டன்ட்ல. உங்கள் லைஃப், உங்கள் கூட வரவங்க லைஃப், ஆப்போசிட்ல வரவங்க லைஃப் எல்லாமே இதில் தான் டிபெண்ட் ஆயிருக்கும். அதனால நீங்கள் கற்றுக்கிறது ஒழுங்காக கற்றுக்கோங்க. லைக் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கற்றுக்கிட்டாலும் சேஃப்டியாக பார்க்கிங் லாட்டில் கற்றுக்கோங்க. அப்படி டிரைவிங் ஸ்கூல் போனீங்கன்னா எந்த இடத்துல புக் பண்ண போறீங்களோ அந்த இடத்துல சொல்லிக் கொடுக்க சொல்லுங்க. அவங்களே கரெக்டாக டிஎம்வி இன்ஸ்ட்ரக்டர் வந்து எங்கெல்லாம் கூட்டு போவாங்க, என்னெல்லாம் பண்ண சொல்லுவாங்கிறதே சொல்லி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அதுமாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வீடியோஸும் பாருங்க. நான் டிரைவிங் டெஸ்ட் எழுதுறப்போ நான் பார்த்த வீடியோஸ் சேனல்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸோ தட் அதை பார்த்தீங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பாயின்மெண்ட் வந்து ஸ்லாட் ஈஸியாக கிடைக்குதான் பாருங்க. கிடைக்குதுன்னா நீங்கள் எப்போனாலும் கற்றுட்டு பொறுமையாக கூட புக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள் ஸ்டேட்டில் வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்குன்னா நீங்கள் ஃபர்ஸ்டே வந்து புக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்துக்கணும். டிரைவிங் ரோட் டெஸ்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் போடுறதே ஒரு 4 ways இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் டிரைவிங் ஸ்கூல் கார் எடுத்துகிட்டு போகுது. எதிர் நீங்கள் டிரைவிங் ஸ்கூல்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவங்களே புக் பண்ணி தந்துடுவாங்க. இல்லைனா நீங்கள் புக் பண்ணிவிட்டு அன்றைக்கி போகிறப்ப அவங்க காரை எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ டிரைவிங் ஸ்கூலில் வந்து நீங்கள் ஒரு 2 hours 3 hours அதுமாதிரி நீங்கள் வாங்கிட்டு போயிருப்பீங்க. அவங்க உங்க கூட தான் இருப்பாங்க. போயிட்டு அவங்க கார் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இன்கேஸ் உங்கள் ஸ்பௌஸ் கிட்ட காரில் நீங்களும் ரெண்டல் கார் எதுவும் எடுக்கலன்னா இந்த ஆப்ஷன் வந்து பெஸ்ட்டு. இன்னொரு ஆப்ஷன்னா உங்கள் காரே நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது, இல்லை ரெண்டல் கார் எடுத்துகிட்டு போகிறது. இது எப்படின்னா நீங்கள் ரெண்டல் கார் வந்து உங்கள் இந்தியன் லைசன்ஸ் வச்சு வாங்கிட்டு அதை நீங்கள் டிரைவிங் டெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவீங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் ஸ்பௌஸ் ஆல்ரெடி கார் வச்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த கார் எடுத்து கூட நீங்கள் போகலாம். இதுக்கு மெயினாக என்னன்னா ப்ரூஃப் ஆஃப் இன்சூரன்ஸ், கார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ஷன் எல்லாமே பண்ணி பக்காவாக இருக்கணும். வெஹிக்கிள் நீங்கள் ஓன் கார் எடுத்துகிட்டு போறீங்கன்னா டாக்குமெண்டேஷன்லாம் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ரெண்டுமே ஆன்லைனில் டிஎம்வி வெப்சைட்லேயே நீங்கள் புக் பண்ணலாம். 3வது ஆப்ஷன் என்னன்னா சில டிரைவிங் ஸ்கூலுக்கும் டிஎம்விக்கும் வந்து கான்ட்ராக்ட் மாதிரி இருக்கும். கற்றுக்கிற டிரைவிங் ஸ்கூல் கிட்ட இருக்க லோக்கல் ரோட்லேயே கற்றுப்பீங்க. அந்த டிரைவிங் ஸ்கூலுக்கு டிஎம்வியோட இன்ஸ்ட்ரக்டர் வருவாங்க. அவங்க வந்து நீங்கள் இது வரைக்கும் கற்றுட்டு இருந்த கார்லேயே எடுத்துட்டு அங்கேயே நீங்கள் ரோட் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து டிஎம்வி போகாமல் நீங்கள் டிரைவிங் ஸ்கூல் போவீங்க. இதுவும் ரோட் டெஸ்ட் படி அதே ப்ராசஸ் தான். டிரைவிங் இன்ஸ்பெக்டர் வந்து டிரைவிங் ஸ்கூலுக்கே வந்துருவாங்க. இதுக்கு வந்து நீங்கள் புக் பண்ண முடியாது. நீங்கள் பழகிற டிரைவிங் ஸ்கூலில் இந்த ஆப்ஷன் இருக்குன்னா அவங்களே வந்து இது அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நார்மலாக நீங்கள் போகிறது ஒரு $80 முடியுதுன்னா இது $200-250 மாதிரி சொல்லுவாங்க. இது இல்லாமல் 4வது ஆப்ஷன் வந்து சில ஸ்டேட்ஸில் வந்து வாக்கின் அலோவ் பண்ணுவாங்க. வாக்கின் அப்படின்னா சில ஸ்டேட்ஸில் வந்து காலையில் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி இருக்கும் அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல்டு இருக்கும். மதியானத்துலேருந்து ஈவினிங் வரைக்கும் வாக்கின் அலோவ்டுன்னு இருக்கும். இப்போ நார்த் கரோலினா ஸ்டேட்டில் வந்து நீங்கள் நார்மலாக புக் பண்ணிங்கன்னா 4 மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ SMS பேஸ்ட் சிஸ்டம் வந்துருச்சு. 12 o'clock கிட்ட ஒவ்வொரு டிஎம்விக்கும் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கரெக்டாக ஆஃப்டர்நூன் 12 o'clock நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வரும். லைக் வந்து நீங்கள் லைசன்ஸ் எடுக்க போகிறீங்களா இல்லை எதுக்காக வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கீங்க, நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும்னு அதோட நம்பர் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் க்யூவில் எத்தனாவது ஆளாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடும்.
இது வந்து ஃபியூ மினிட்ஸ்க்குள்ள டக்குன்னு வந்து ஃபுல் ஆயிடும். 60 நம்பருக்கு மேல இருந்துச்சுனாலே உங்களுக்கு அன்னைக்கு கிடைக்கிற கஷ்டம் தான். ஏன்னா டிரைவிங் லைசன்ஸ் வந்து 12 PM to 4 PM வரைக்கும் தான் மோஸ்ட்லி வந்து டெஸ்ட்டுக்கு கூட்டு போவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு கண்டிப்பா கார் வேணும் உடனே வேணும்னா அந்த வாக்கின் ஆப்ஷன் வந்து பெஸ்ட் தான். இதுக்கும் நீங்க டிரைவிங் ஸ்கூலோட வண்டி எடுத்துக்கலாம், இல்ல உங்க வண்டி எடுத்துட்டு போறனாலும் போகலாம். அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரோட் டெஸ்ட் அன்னைக்கு நீங்க என்ன எடுத்துட்டு போகணும்னா ஃபர்ஸ்ட் வந்து டாக்குமெண்டேஷன்ஸ் வந்து கரெக்டா எடுத்துட்டு போகணும். நீங்க லேர்னர்ஸ்க்கு வந்து நீங்க டாக்குமெண்டேஷன் சொல்லிருப்போம்ல, அதே டாக்குமெண்டேஷன் இங்கேயும் எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ராவா உங்க டிரைவிங் லேர்னர்ஸ் பர்மிட் நீங்க வச்சிருப்பீங்க. இன்கேஸ் நீங்க உங்க காரை எடுத்து போனீங்கன்னா கார் ரிலேட்டட் டாக்குமெண்டேஷன் வச்சிருப்பீங்க, லைக் இன்சூரன்ஸ், காரோட டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே வச்சிருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரோட் டெஸ்ட் நடக்கும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குற ப்ராசஸ் போகும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ரோட் டெஸ்ட் என்ன பார்ப்பாங்கன்னா உங்க லேர்னர்ஸ் கரெக்டா இருக்கான்னு பார்ப்பாங்க, காரோட டாக்குமெண்டேஷன் கரெக்டா இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ நீங்க டிஎம்வி போயிட்டீங்கன்னா ரோட் டெஸ்ட்டுக்கு கார் எடுக்கிறதுக்குன்னு சில இடம் வச்சிருப்பாங்க. அங்க போயிட்டு உங்க கார் பார்க் பண்ணிட்டு நீங்க இருக்க வேண்டியதான். உங்களுக்கு டிரைவிங் இன்ஸ்பெக்டர் அசைன் ஆனோடனே அவங்க வந்து உங்க கூட வந்து வெளில கார் எடுத்துட்டு போக சொல்லுவாங்க. ஸோ ரோட் டெஸ்ட்ல எப்படின்னா ஒரு ஷீட் வச்சிருப்பாங்க. டிரைவிங் இன்ஸ்பெக்டர் எடுத்துகிற வர ஷீட்ல வந்து உங்க நேம், லேர்னர்ஸ் பர்மிட் நம்பர்லாம் இருக்கும். அதுல வந்து செக்ஷன்ஸ் இருக்கும், லைக் கிரிட்டிக்கல் டிரைவிங் ஸ்கில், பேசிக் டிரைவிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு சில செக்ஷன்ஸ் இருக்கும். அதை பத்தியும் டீட்டெயிலாக நம்ம தனியாக பார்க்கலாம். கிரிட்டிக்கல் டிரைவிங் ஸ்கில்ல ஏதாச்சும் ஒன்று தப்பு பண்ணாலும் டிரைவிங் டெஸ்ட் வந்து ஃபெயில் பண்ணிடுவாங்க. அதே பேசிக் டிரைவிங் ஸ்கில்ஸ்ல வந்து 2 தப்பு பண்ணா ஃபெயில் ஆக்குவாங்க. 10 to 15 டெஸ்ட் கிரைட்டீரியா இருக்கும். அது எப்படின்னா நீங்க ஓட்டி முடிக்கிறப்ப அவங்க வந்து கரெக்டாக டிக் பண்ணுவாங்க. இப்போ ஓட்டுறப்ப ஏதாச்சும் தப்பு பண்ணீங்கன்னா அங்கே கிராஸ் பண்ணிடுவாங்க. கரெக்டாக பண்ணிருக்கிறதுலாம் டிக் போட்டே வந்துருவாங்க. ரோட் டெஸ்ட் அப்படின்னா டிஎம்விலேருந்து எடுப்பீங்க. மோஸ்ட்லி ஏதாச்சும் ஒரு பார்க்கிங் லாட்டில் எங்கேயாச்சும் போயிட்டு ரிவர்ஸ் பார்க்கிங் மோஸ்ட்லி போட சொல்லுவாங்க, இல்லைனா பேரல் பார்க்கிங் பண்ண சொல்லுவாங்க. இது 2 தான் மெயினாக சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா கேர்டன் போட சொல்லுவாங்க. மோஸ்ட்லி ஃப்ரண்ட் பார்க்கிங் போட சொல்ல மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் மேனுவல்ஸில் வந்து மெயினாக சொல்றது. மற்றபடி ஸ்டாப் சைனில் எப்படி நீங்கள் நிற்கிறீங்க, பிரேக்கிங் எப்படி இருக்கு, ஆக்ஸலரேஷன் எப்படி இருக்கு, ரோட் ஸ்பீட் லிமிட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா, லேன் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி போறீங்களா, அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கும். அந்த ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா டிக் போட்டுட்டே வருவாங்க. ஸோ கிரிட்டிக்கல் டிரைவிங் ஸ்கில்ல வந்து தப்பு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபெயில் பண்ணிடுவாங்க. ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா ரீஅட்டம் பண்ணுறது எப்போனாலும் பண்ணலாம். திருப்பி எப்போ அப்பாயின்மெண்ட் ஸ்லாட் கிடைக்குதோ நீங்கள் திருப்பி ரோட் டெஸ்ட் எடுத்துக்கலாம். ஒன்ஸ் டிஎம்விக்குள்ளே வந்து பார்க் பண்ணிட்டீங்கன்னா அப்பயே உங்கள்கிட்ட வந்து சொல்லிடுவாங்க, நீங்கள் இதை தப்பு பண்ணீங்க, நீங்கள் பாஸாக ஃபெயிலாங்கிற மாதிரி அப்பயே சொல்லிடுவாங்க. இதுலேயும் நீங்கள் வந்து டிரைவிங் ஸ்கூல் வழியாக போனீங்கன்னா கொஞ்சம் லிபரலாக இருப்பாங்க. ஏன்னா வந்து டிரைவிங் ஸ்கூல் வழியாக போனப்போ நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் கற்றுருப்பீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அதனால வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க. அதே நீங்கள் தனியாக புக் பண்ணி போறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கற்றுட்டு இருந்திருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ தெரியுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதனால கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். அதே நீங்கள் டிரைவிங் ஸ்கூல் வழியாக அவங்க லொக்கேஷன்லேயே புக் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். அவங்க வந்து நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணாலும் திருப்பி நான் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால டிரைவிங் புக் பண்ணுறப்பே நீங்கள் எப்படி புக் பண்ண போறீங்க, எந்த இடத்துல புக் பண்ண போறீங்கன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல புக் பண்ணுறீங்களோ அங்கே போயிட்டு ஃபுல்லாக கற்றுக்கோங்க. அங்கே இருக்க ரோடு எல்லாத்தையும் கற்றுக்கோங்க. அங்கே இருக்க ஸ்டாப் சைன்ஸ், ஸ்பீட் லிமிட்ஸ், லேன் சூஸ் பண்ணுறது, எப்படி போய் பார்க் பண்ணுறது எல்லாமே நீங்கள் அந்த இடத்துல போய் கற்றுக்கோங்க. அதுமாதிரி கார் நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ஒரே காரே யூஸ் பண்ணுங்க. நீங்கள் டிரைவிங் ஸ்கூல் போனீங்கன்னா அதே கார்லேயே வந்து நீங்கள் கற்றுட்டு அதுலேயே வந்து லைசன்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் வேறு கார் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கிங் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறப்போ வந்து ஒவ்வொரு காரும் வந்து கொஞ்சம் சைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். பார்க்கிங் வந்து ஈஸியாக டெக்னிக் சொல்லியிருப்பாங்க, லைக் ஃப்ரண்ட் மிரர் வச்சு, இல்லை நீங்கள் உட்காந்துருக்கிறத வச்சு உங்களுக்கு வந்து டெக்னிக் சொல்லியிருப்பாங்க. பேக் பார்க்கிங், பேரல் பார்க்கிங், கேட்டனுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வேறு கார் எடுக்கிறப்ப அது சைஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகுமா, அதனால வந்து உங்களுக்கு பார்க்கிங் அட்ஜஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் ஒரே காரில் கற்றுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்டேஷன். அந்த லேர்னர்ஸ் வீடியோஸ் சொல்லியிருக்கோம்ல அதே மாதிரி தான். H1B இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட்டு, SSN, அதுக்கப்புறம் I-797 அப்ரூவல் நோட்டீஸ், I-94, ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சிக்கு வந்து உங்கள் லீஸ் டாக்குமெண்ட்டு, அப்படி இல்லைனா யூட்டிலிட்டி பில்லு, வாட்டர் பில்லு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, ஏதாச்சும் பில்லு இருந்துச்சுன்னா அது, இல்லை உங்களுக்கு வீட்டுக்கு வந்து உங்களுக்கு போஸ்ட் வந்துருந்துச்சுன்னா அது வந்து உங்கள் டிஎம்வி வெப்சைட்டில் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா இன்னும் டாக்குமெண்டேஷன் கரெக்டாக படிச்சுக்கலாம். அதே H4 இருந்தீங்கன்னா நோ எஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு சில டிஎம்வியில் வந்து SSN ஆஃபீஸ்லேருந்து வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. சில ஸ்டேட்டில் வந்து உங்கள் அப்ரூவல் நோட்டீஸ் அண்ட் விசா ஸ்டாம்பிங்கை பார்த்துட்டே வந்து உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டுருவாங்க. ஒன்ஸ் உங்கள் டாக்குமெண்டேஷன் வெரிஃபை பண்ணிட்டு ஃபீ பேமெண்ட் வெரிஃபை பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துட்டு உங்கள் அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து உங்களை வேலிடேட் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு டெம்பரரி லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. லைக் 3 வீக்ஸ் கொடுத்துருவாங்க. டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்களுக்கு மெயிலில் தான் அனுப்புவாங்க. அது வந்து ஒரு 3 வீக்ஸ்க்குள்ளே வரும். இன்கேஸ் உங்களுக்கு வரலன்னா நீங்கள் அவங்களுக்கு திருப்பி காண்டாக்ட் பண்ணலாம். லைக் அவங்க வெப்சைட்லேயே போய் சப்மிட் பண்ணலாம், இல்லை கால் பண்ணி கேட்கலாம். கேட்டிங்கன்னா அவங்க ட்ராக் பண்ணி எங்கே இருக்குன்னு சொல்லிடுவாங்க. இன்கேஸ் அவங்க அனுப்பிச்சது உங்களுக்கு வரல, பட் அவங்க சைட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ப்ராசஸ்னா திருப்பி கூட உங்களுக்கு லைசன்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஃபார்ம் மட்டும் நீங்கள் சைன் பண்ணிட்டு அவங்களுக்கு இமெயிலே சென்ட் பண்ண சொல்லுவாங்க. அந்த ஃபார்ம் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு திருப்பி கூட ரீஇஷ்யூ பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா காசு வாங்காம. ஆல்சோ சில ஸ்டேட்ல வந்து 60 days கூட டெம்பரரி லைசன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கனெக்டிக் மாரி ஸ்டேட்ல 7 years வந்து லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்கும். சில ஸ்டேட்ல டிஃபால்ட்டா நீங்க எப்போ லைசன்ஸ் எடுத்தாலும் இவ்வளோ இயர்ஸ் அப்படி கொடுத்துருவாங்க. பட் இப்போ நார்த் கர்னல் வந்து நான் லைசன்ஸ் இருக்கிறப்போ எனக்கு வந்து I-797 அப்ரூவல் நோட்டீஸ் எவ்வளோ நாள் இருக்கோ அது வரைக்கும் தான் கொடுத்தாங்க. அது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டை வச்சு டிஃபர் ஆகும். நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா உங்க ஸ்டேட்ல வந்து என்ன ரூல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வேலிடிட்டி வச்சு உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. இவ்வளவுதான் டிரைவிங் லைசன்ஸ் ப்ராசஸ். நான் டிரைவிங் டெஸ்ட் எடுக்கிறப்போ நான் பார்த்து கத்துக்கிட்ட சில வீடியோ சேனல்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அது மாதிரி நான் போடுற வீடியோஸும் ஜஸ்ட் வந்து கொஞ்சம் மைண்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு தான் யூஸ் ஆகும். நீங்க டிரைவிங் ஸ்கூலு, அதுக்கப்புறம் டிஎம்வி வெப்சைட்ஸ், இல்லை வந்து ஏதாச்சும் டிரைவிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கூல்ஸ்லேருந்தே வீடியோஸ் இருக்கும், அதை பாருங்க. அதில் கரெக்டாக ப்ராப்பராக இருக்கும். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச நாலேஜ்லேருந்து நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.